அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். இன்றைக்கு 50 ஆண்டுகள் நிறைவு செய்து பொன்விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் நம்மிடையே இங்கு நம் அழைப்பை ஏற்று இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற பேராயர் தேவசகாயம் அருட்திரு தேவசகாயம் அவர்களே, என்றைக்கும் நம் கல்லூரியுடைய எந்த விழாவாக இருந்தாலும் நம்முடைய உடன் இருப்பவர் பேராயர் அவர்களே. அவரை இந்த முன்னிலையில் இந்த விழா நடப்பதிலும் நாம் பெருமை அடைகின்றோம். டாக்டர் சாதிக் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய கல்லூரியினுடைய பெண் முதல்வர், இதை அவர் கூறியதை நீங்கள் கவனித்தீர்களோ என்னவோ, இந்த ஆண்கள் கல்லூரிக்கு நிர்வாக மாற்றம் ஏற்பட்ட பிறகு எங்களுக்கு 2 பேராசிரியர்கள் நியமிக்கக்கூடிய அனுமதி கிடைத்தது, ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு. அதில் அந்த இருவரையும் இந்த வரலாற்றிலேயே முதன்முறையாக பெண்களாக நாம் அவர்களை தேர்வு செய்து பெருமை அடைந்தோம். அதில் ஒருவர் டாக்டர் அமதுல் தவாப் அவர்கள். இதற்கு அவருடன் வந்த டாக்டர் மல்லிகா அவர்கள் இப்படி தான் சில மாதங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றார்கள். அடுத்து இங்கு இந்த கூட்டத்திலே தலைமையேற்க வரவில்லை என்றாலும் மிக கடுமையான ஒரு சுற்றுப்பயணத்தில் நேற்று இரவு தான் அந்த தகவல் கொடுத்தார்கள். அந்த விர்ச்சுவலாக அவர்கள் அது உரையாற்றி அனுப்பியிருந்தார்கள். அதையெல்லாம் நீங்கள்லாம் கேட்டீர்கள். அவரையும் நான் இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்மிடையே வந்திருக்கக்கூடிய சிறப்புரை ஆற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய வைகோ அவர்கள், இந்த விழாவின் இறுதியில் இங்கே ஒரு புகைப்பட கண்காட்சி, மிக இன்ட்ரெஸ்டிங்கான பழைய புகைப்படங்கள் 50-70 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த புகைப்படங்கள் எல்லாம் கூட இங்கே காட்சிக்காக வைத்திருக்கின்றோம். அந்த புகைப்பட கண்காட்சி 1 வாரம் நடைபெறும். அதையும் திறந்து வைக்கும் இங்கே வந்திருக்கும் வைகோ அவர்களையும் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். வைகோவை பற்றி கூற வேண்டுமென்றால், அவரை நம்ம பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களை பற்றியும் பேச சொல்லிவிட்டு நன்றாக அமர்ந்து நாம் அதை கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். ஏதோ ஒரு நந்தவனத்திலே உலா வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லோருக்கும் ஏற்படும். நான் வெளிநாட்டில் பணி செய்யும் போது கூட அவருடைய கேசட்டுகளை நான் இப்போ கேட்டு அதிர்ந்திருக்கிறேன். கொஞ்சம் கூட ஒரு மிகை இல்லாமலே இந்த இவருடைய வரலாற்றை பற்றி எல்லாம் அடிக்கடி கூறுவார்கள். அவர் அது மட்டும் இல்லை, இந்த காயிதே மில்லத் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஒரு ஸ்டாம்ப்பு மத்திய அரசு வெளியிட்டது. அங்கே இரு விதமான கருத்துக்கள் பரிமாறிக்கொண்டிருந்த வேளையில் மிக ஆணித்தரமாக காயிதே மில்லத்திற்கு அந்த ஸ்டாம்ப் வெளியிட்டே ஆக வேண்டும் என்று அங்கே முழங்கி அந்த ஸ்டாம்பை கொண்டு வந்ததில் முக்கியமானவர் வைகோ அவர்கள் என்பதையும் அதற்காக நன்றியும் இந்த நேரத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து நம்முடைய அன்படைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய ஜி. விஸ்வநாதன் அவர்கள், இன்று உலகத்தரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில், அதுவும் தனியார் பல்கலைக்கழகங்களில் ஒரு பல்கலைக்கழகம் உண்டென்றால் அது அந்த விஐடி பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்றவர்கள் உலகளாவிய அளவில் இருக்கிறார்கள். என்னுடைய மகளார் இன்று வந்திருப்பவர், அவர் கூட அங்கே தான் பட்டம் பெற்று அந்த பொறியியல் வல்லுநராக உருவாகி இருக்கிறார் என்பதையும் இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மேலும் அவர் ஜிவி அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால், கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது அவருடன் பாராளுமன்றத்திலே பணியாற்றிய இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே உறுப்பினர் ஜி. விஸ்வநாதன் என்பதையும் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அது காயிதே மில்லத் அவர்கள் மறைந்த பிறகு
அந்த அவையிலே அனுதாப தீர்மானம் நிறைவேற்றும் பொழுது ஜி விஸ்வநாதன் அவர்கள் குறிப்பாக அந்த ஒரு பெரிய நீண்ட உரை அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். அந்த குறிப்புகளையும் நம் சௌனீர் அந்த மலரிலே நாம் வெளியிட்டிருக்கின்றோம். அவரையும் இந்த விழாவிலே அவங்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து தொல் திருமாவளவன் அவர்கள், அவரும் நேற்று வரை பெரிய போராட்டம். அங்கே ஒரு முக்கியமான மதுரையில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. இன்றைக்கு மதுரையில் அந்த நிகழ்வு நடத்த வேண்டிய ஒரு அத்தியாவசியம் இருக்கின்றது. ஆனால் அவர் மனதெல்லாம் இங்கே 3-4 முறை என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த விழா நடத்துபவர்கள் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுங்கள் அண்ணன், இங்கே தான் வர வேண்டும் என்று விரும்புகிறேன், அங்கே அவர்கள் வற்புறுத்துகிறார்கள் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருந்தார். அதையெல்லாம் பார்த்தோம். அது ரொம்ப முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் அங்கே இவர் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருப்பதால் நாங்கள் சரி அதை நீங்கள் நிகழ்த்துங்கள், ஆனால் உங்கள் உரையை விர்ச்சுவலாக அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தேன். அவரும் அங்கு மதுரையிலிருந்து காத்து கொண்டிருக்கிறார். இது விரைவில் அவருடைய உரையும் நீங்கள் கேட்பீர்கள். அடுத்து நம்மிடத்தில் உரையாற்றிய ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், அவரையும் நான் ஒரு கெஸ்டாக நான் சேர்க்க விரும்பலை. அவர்களும் நம்முடைய இந்த கல்லூரியினுடைய இந்த கடந்த 20-25 ஆண்டு வரலாற்றில் நம்முடன் இணைந்து பயணிப்பவர். எப்படி பேராயர் தேவசகாயம் அவர்களை நான் கூறுவேனோ அதே மாதிரி இடதுசாரி நண்பர்கள் தோழர்கள் எல்லாம் சேர்ந்து பணிப்பார்கள். அதில் ஜிஆர் அவர்கள் மிக முக்கியமானவர். ஒரு அருமையான உரையாற்றி அமைந்திருக்கும் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவிலே வந்திருக்கக்கூடிய ஜமாத்துல் உலமாவுடைய பெருந்தலைவர், தமிழகத்திலே மிகப்பெரிய உலமாக்கள் சபையான ஜமாத்துல் உலமாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய காஜா மொய்னுதீன் பாக்கி அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போ முக்கியமான ஒரு இந்த விழா நாம் நடத்துவதில் ஒரு மிக அதிகமான ஒரு முக்கியம் இருக்கிறது. அதாவது ஏதோ இந்த கல்லூரி 50 ஆண்டுகள் நடக்கிறது, ஏன் வளர்ச்சி அடையவில்லை என்றெல்லாம் கேட்பார்கள். நாங்கள் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 600 மாணவர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். அங்கு உமரப்புலவர் அவங்க சீரா புராணத்தில் விவரிப்பார்கள். அந்த ஒரு கலவர சூழல், ஒரு எந்த விதமான ஒழுங்கு இல்லாத ஒரு நிலையாக மக்கமா நகர் இருந்த பொழுது அங்கே எப்படி பெருமானார் தோன்றி அதை அங்கே இது பண்ணாங்க. ஆனால் அதை நான் ஒப்பிட விரும்பவில்லை. ஆனாலும் நாங்கள் இந்த கல்லூரியுடைய நிர்வாகத்தை எடுக்கும் பொழுது இங்கே கிட்டத்தட்ட அந்த கல்லூரியில் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நேரத்திலே நீதிமன்ற ஆணை மூலமாக நாம் இந்த கல்லூரியை எடுத்து அதை சிறிது சிறிதாக அதை ஒழுங்குபடுத்தி இன்றைக்கு மிகச்சிறந்த இந்த தமிழகத்திலேயே, நான் சாதாரணமாக இங்கே மாவட்டமும் இங்கே இருக்க கல்லூரிகள் சொல்ல, தமிழகத்திலேயே மிக குறைந்த ஃபீஸ் வாங்கக்கூடிய கல்லூரியாக இன்றைக்கு நம் கல்லூரி இருக்கின்றது என்பதையும் பெருமையாக நான் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் இந்த கூட்டங்களில் கூட கூறுவேன், அந்த யாராவது இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட அரசு கல்லூரிகள் 3 கல்லூரிகள் இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க கூட நம்மளோட அதிகமாக ஃபீஸ் வாங்க கொண்டிருக்க சூழ்நிலையில் இங்கே இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வைத்திருப்பதால் ஏழை மாணவர்கள் ஏறக்குறைய 92% கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நாம் மிகவும் பெருமை அடைகின்றோம். கண்ணியத்திற்குரிய காகிதம் வெல்லத்தவர்கள் விரும்பிய அந்த நிலைப்பாட்டிலே இந்த கல்லூரி நடத்தி கொண்டிருப்பதில் இந்த நிர்வாகம் மிக மகிழ்ச்சி அடைகின்றது. அதற்காக மற்ற துறைகளை பற்றி நான் சொல்ல, நீங்கள் அகாடமிக்காக இருக்கட்டும், எவ்ரி இயர் வருடம் 2 to 4 மாணவர்கள் மாணவிகள் குறிப்பாக அவங்க கோல்டு மெடல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். பல வருடங்களாக 10,000 பேர் படிக்கக்கூடிய நம் சமுதாய கல்லூரியில் பல ஆண்டுகளாக ஒரு கோல்டு மெடல் கூட வாங்க முடியாத சூழ்நிலையில் இந்த ஏழை மாணவர்கள் அதை வாங்கி சாதித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, என்சிசி எடுத்துக்கொள்ளுங்கள். யூனிவர்சிட்டி அந்த ரிப்பப்ளிக் டே பெரேடில் கலந்து கொள்வது ஒரு முத்திரையாக கருதப்படும். அந்த என்சிசி இந்த கல்லூரியில் சென்று இருக்கிறார்கள் என்று ஒரே வருடத்துக்கு ஒரு மாணவர் சென்று வந்தால் கூட அது பெரிய அளவில் அங்கே புகழ்ந்து கூறப்படும். என்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் எஃப்எம்ஜி சயீத் இருக்கிறார். பள்ளியில் படிக்கும் பொழுது அங்கே இதுக்கு சென்று வந்திருக்கிறார், ரிப்பப்ளிக் டே பெரேடுக்கு. இன்றைக்கு கூட அது நினைவு கூர்ந்து கொண்டு இருப்பார்கள். காரணம் அவ்வளோ பெரிய பெருமை. ஆனால் நம் கல்லூரியில் 4 பேர், அதில் 3 பெண்கள் மாணவிகள்,
அவர்கள் ஒரே நேரத்தில் என்சிசி ரிப்பப்ளிக் டே பரேடில் தேர்வு பெற்று அதில் ஒருவர் தேசிய அளவில் விருது பெற்று வந்திருக்கிறார் என்பதையும் நான் இந்த நேரத்தில் பெருமையுடன் கூற விரும்புகிறேன். இந்த மாதிரி என்எஸ்எஸ்ல கூட இங்கே கிட்டத்தட்ட 5 மாவட்டங்களில் முதன்மையாக இருப்பது காயிதே மில்லத் கல்லூரி. அதற்கான விருதை கூட என்சிசி அந்த என்எஸ்எஸ் பொறுப்பாளர்கள் வாங்கி வந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி நிறைய சாதனைகளை நான் தொடர்ந்து கூற முடியும். இப்போ இந்த கல்லூரி ஏன் இவ்வாறு இருக்கிறது? ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஜியோ வந்தது, ஜியோ 18. அப்போ கல்லூரி, அதாவது இதனுடைய ஆரம்பத்தை கொஞ்சம் பார்க்கணும். ஏன் உங்களுக்கு இந்த எண்ணம் வந்தது இந்த கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று? கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் ஞரகம் எதிர்கட்சி தலைவராக சென்னை ராஜதானியின் ஏறக்குறைய 5 மாநிலங்களுக்கு அந்த பொறுப்பாக இருந்த சென்னை ராஜதானி பிரசிடென்சின்னு சொல்வார்கள், அதனுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தார்கள். அப்போது அந்த பிரைம் சீஃப் மினிஸ்டர் என்று சொல்ல மாட்டார்கள், பிரைம் மினிஸ்டர் என்று தான் சொல்வார்கள். ஸ்ரீ பிரகாசா அவர்கள் தலைமையில் முதல் ஆரம்பித்த அந்த அந்த முதலமைச்சர் பதவி, பிறகு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா, பிறகு அந்த மூவரும் தொடர்ந்து அதனுடைய பிரமியராக இருந்த காலகட்டத்திலே காயிதே மில்லத் ஒருவர் மட்டும் எதிர்கட்சி தலைவராக, ஏறக்குறைய 29 உறுப்பினர்கள் கொண்ட எதிர்கட்சியினுடைய மிக ஆற்றல் மிகு தலைவராக அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவினுடைய விடுதலை சுதந்திரம் நாம் கிடைக்க பெற்றோம். அந்த நேரத்திலே இங்கே இந்த எதையாவது செய்ய வேண்டும், ஒரு அபூர்வமான ஒரு சிந்தனை அந்த ஆட்சியில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்டது. அன்றைக்கு அதாவது இந்த மவுண்ட் ரோட்டில் ஒரு கல்லூரி இருந்தது, மொஹமடன் கல்லூரி என்று. இன்னும் 2 கல்லூரிகள் தான் அன்றைக்கு நேரத்தில் இருந்து. ஒன்று வாணியம்பாடியில் இஸ்லாமிய கல்லூரி, மேல் விஷாரத்தில் அப்துல் ஹக்கீம் கல்லூரி. 3 கல்லூரிகள் தான் இஸ்லாமிய கல்லூரியாக தமிழக பகுதியில் இருந்து கொண்டிருந்தது. அந்த கல்லூரியில் அது மொஹமடன் பேரை எடுத்து அது தேசியமய இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்த பொழுது கடுமையாக போராடினார்கள் காயிதே மில்லத் அவர்கள். ஆனால் அது அவர்களால் ஒன்றும் செய்யவில்லை. இன்றைக்கு எந்த சிறுபான்மை கல்லூரியும் இவர்கள் என்னதான் செய்தால் எடுக்க முடியாது. அதற்குரிய சட்டம் இந்திய சாசனம் இயற்றியிருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களா என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். இவங்க நினச்ச மாதிரி கல்லூரியில் நேஷனலைஸ் பண்ண முடியாது, எடுக்க முடியாது இந்த காலகட்டத்தில். அப்போ லக்ஷ்மிசாமி முதலியார், மறைந்த வைஸ் சான்சலர், அவர் காயிதே மில்லத் அவர்களை அழைத்து சொன்னார், நீங்கள் என்ன தான் போராட்டம் பண்ணாலும் எடுத்துருவாங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன், இதை விட்டுருங்க. வேறு கல்லூரிகள் எதிர்காலத்தில் வரும்போது எப்படி வருமா பார்த்துக்கலாம். நம்முடைய புதிய சட்டம் உருவாகி கொண்டு இருக்கிறது, அதில் நல்ல இதை நீங்கள் கொண்டு வாங்க, மைனாரிட்டி ரைட்ஸை கொண்டு வாங்க, பிறகு இந்த கல்லூரியை பற்றி நாம் யோசிப்போம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு கல்லூரி தானே எடுத்திருக்காங்க, எவ்வளவு கல்லூரிகள் நீங்கள் ஆரம்பிக்கணுன்றாலும் ஆரம்பிங்க, அதற்குரிய நிலத்தையும் ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர் மட்டும் கட்டிட்டு என்கிட்ட அப்ளை பண்ணுங்க. எங்களுக்கு என்னுடைய சிறப்பு அதிகாரம், டிஸ்கிரிஷனரி பவர் வச்சு 3 வருடம் நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் கட்டுவதற்காக. நீங்கள் அதுக்கு இடையில் அந்த ஸ்ட்ரக்சரை கட்டுங்க என்று அவர்கள் கூறிய பொழுது அந்த ஒரே நேரத்தில் 6 கல்லூரிகள் இங்கே உருவான, சென்னை புதுக்கல்லூரி, எஸ்ஐடி கல்லூரி, அப்புறம் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, காயிதே மில்லத்துடைய மூத்த மாமனார் மட்டுமல்ல, அரசியல் ரீதியாக மென்டர், வழிகாட்டி மட்டுமல்ல, காயிதே மில்லத்தினுடைய மூத்த அதாவது அந்த அரசியல் வழிகாட்டியாகவும் பார்ட்னர், அந்த இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தில் காயிதே மில்லத்தையும் அவங்க பார்ட்னராக இருந்ததும் அந்த நேரத்தில் அது குறிப்பிடத்தக்கது. அந்த இன்ஸ்டிடியூஷன் மூலமாக அப்போது 6 கல்லூரிகளுக்கு கேரளாவில் ஃபெரூக் கல்லூரி, இந்த ஃபெரூக் அந்த கேரளாவும் இதோட தமிழகத்தோட இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியோடு இருந்ததுனால அந்த 6 கல்லூரிகளுக்கு அப்போ இந்த அப்ரூவல் வாங்குகிறாங்க. வாங்கி கல்லூரியை ஆரம்பித்த பின் மலாயா, பர்மா போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்கிறார்கள். அங்கே பயணம் செய்து இவங்களும் ஜமால் முகமது சாஹிபுடைய மகனார் மற்றும் எம்எஸ்ஏ மஜீத் என்பவர் காயிதே மில்லத் தலைமையில் அந்த குழு சென்று ஏறக்குறைய 10 மாதங்கள் அங்கே வெளிநாடுகளே தங்கியிருந்து அவர்கள் கொண்டு வந்த அந்த பணத்தில் இந்த கல்லூரிகள் 4 கல்லூரிகளுக்கு பிரித்து கொடுக்கிறார்கள். நீங்கள் போய் நியூ காலேஜை பார்த்தீங்கன்னா முதல்ல நேரில் பெரிய பிளாக், பர்மா மலையா பிளாக் என்று இருக்கும். ஜமால் முகமது கல்லூரியில் போனீங்கன்னா
அங்கேயும் இந்த ஹாஸ்டல் 2000 மாணவர்கள் படிக்கக்கூடிய ஹாஸ்டல், இந்த மெயின் பிளாக் பர்மா மலாயா பிளாக், கேரளா ஃபெரூக் கல்லூரி பர்மா மலாயா பிளாக், அதே மாதிரி கர்னூலில் உஸ்மானியா காலேஜ் அங்கேயும் பர்மா மலாயா பிளாக். அது இந்த கல்லூரிகளில் வந்து இது அதுக்கு பிறகு அந்த பர்மனன்ட் அஃபிலியேஷன் அவர்களுக்கு கிடைத்ததையும் இந்த நேரத்திலே நாம் குறிப்பிட விரும்புகின்றோம். அதற்கு பிறகு இந்த வழிகாட்டுதலில் இன்னும் பல கல்லூரிகள் ஆரம்பித்தன. அதற்கெல்லாம் ஒரு முக்கியமான உந்துதலாக இருந்து அனுமதி அளித்தது டாக்டர் லக்ஷ்மணசாமி முதலியார். அதனால்தான் இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த சரித்திரம் தெரியாது. நாளைக்கு நம்முடைய கான்வெகேஷன் நடக்குது, கிராஜுவேஷன் டே, 2 வருடத்திற்கான கான்வெகேஷன். அதனுடைய அரங்கத்திற்கு பெயரையே லக்ஷ்மணசாமி முதலியார் அவர்களுடைய பெயரை நன்றியுடன் நாம் இங்கே நாங்கள் அதை வைத்திருக்கோம் என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அதுக்கப்புறம் அப்போ நம்மளுடைய சமூகத்தாருக்கு ஒரு உந்துதல் வந்துச்சு. இது வந்து அவங்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பியது. என்ன இது, அந்த வெளியில் அந்த கல்லூரியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. அவங்க காட்டிய வழிகாட்டுதல்ல ஆம்பூர் மசூல் உலூம் கல்லூரி காகிதமில்ல திறந்து வைத்தார்கள். சதகுத்துல்லா அப்பா காலேஜ் காகிதமில்ல திறந்து வைத்தார்கள். அது இப்போ நான் கூட உடன் இருந்தேன். ஜாக்கிர் ஹுசைன் கல்லூரி இளையான்குடி காகிதமில்ல திறந்து வைத்தார்கள். அதிராம்பட்டினம் கல்லூரி, அந்த 6 கல்லூரிகள் பட்டியலில் அதுவும் வருகிறது, ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மாதிரி இந்த கல்லூரிகள் எல்லாம் ஆரம்பித்தவருக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டாமா என்று யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது காகிதமில்ல மறைவு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த கண்ணில் பட்டதற்கெல்லாம் காகிதமில்லத்து என்ற பெயரை அவர் தொகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறார். அந்த ஜிஎஸ்டி ரோடு அந்த பிரிட்ஜிலேருந்து ஆரம்பிக்குவாங்க, அது அவங்க தொகுதியில் தான் அப்போ வந்துச்சு. அதற்கு காகிதமில்லத் பாலம், கொஞ்சம் தாண்டி வந்து லெஃப்டில் போனால் ட்ரிப்ளிகேன் ஹை ரோடு, அது வந்து இப்போ காகிதமில்லத் சாலை என்று பெயர். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தோன்னு சொன்னால் இங்கே மவுண்ட் ரோட்டில் எந்த கல்லூரி அவர்கள் மொஹமடன் என்று பெயர் எடுத்தார்களோ அதே கல்லூரிக்கு காகிதமில்லத் அரசு கல்லூரி, பெண்கள் கல்லூரி என்று அவர் பெயரிட்டார். அந்த கல்லூரியாக, அதனால தான் இந்த கல்லூரிக்கு ஆண்கள் கல்லூரி என்று, ஏன்னா அந்த மாற்றாக இந்த பெயருடன் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ சமுதாயத்துக்காரங்களாம் கேட்டாங்க, இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க, அப்போ நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணுமே, எல்லாம் தூங்கிட்டு இருக்கோமான்னு சொல்லும்பொழுது இந்த கட்சி, மதம், ஜாதி அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டு அந்த ஒரு குழு அமைந்தது. அந்த குழுவின் சார்பாக முயற்சி, ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அதில் முக்கியமான அதில் காகிதமில்லத்தினுடைய அதாவது இயக்கத்தவர்கள் முஸ்லீம் லீக்காரர்கள் ஒரு 1/3 இருந்தார்கள். அதுலேயும் நம்ம உறவினர்கள் இருந்தார்கள். உறவினர்கள் மற்றும் காகிதமில்லத்துடைய அசோசியேட்ஸ் ஒரு 1/3 இருந்தாங்க. அப்புறம் புரவலர்கள், அது பெரும்பாலானவர்கள் அவர் ஜிவிக்கு பர்சனலாக தெரியும், வடார்காடு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், மிக தீவிரமாக காங்கிரஸில் இருந்தவர்கள் சார், எம்பியாக கூட இருந்தாங்க. அப்போல்லாம் அந்த கோட்டா அவங்களுக்கு வந்து அந்த காங்கிரஸில் அவங்க உறுப்பினராக இருந்தது, நீங்கள் அதனுடைய ஸ்கேல் பார்க்கணுன்னா மிக இவ்வளவு தடி கதச்சட்டைகள் போட்டுக்கொண்டு தான் வருவாங்க. அவ்வளவு தீவிரமான உறுப்பினர்கள் அவர்கள் கட்சி எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு அந்த கல்லூரி ஆரம்பிப்பதற்காக உதவினார்கள். இந்த குழு சேர்ந்து தான் ஒரு அறக்கட்டளை குழு ஆரம்பித்தது, இவர்களை சேர்த்து. அதன் மூலமாக உருவானது தான் இந்த காகிதமில்லத் ஆடவர் கல்லூரி. அப்போ மீனம்பாக்கத்தில் ஒரு வாடகை கட்டடத்தில் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த கட்டடத்தில் இருக்கும்போது கலைஞர் அதை திறந்து வைத்து ஒரு கோரிக்கை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இதுக்கு வாடகை கட்டடத்தில் இருக்க இது கல்லூரிக்கு நிலம் வாங்க நாங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம், அதற்கு நீங்கள் உதவுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு 2 வாரத்திற்குள்ளாக ஒரு ஜிஓ வருகிறது. அந்த ஜிஓவின் படி 40 ஏக்கர் இந்த நன்மங்கலம் காப்பு காட்டு நிலத்தை வந்து அதில் கொடுக்குறாங்க, ஒரு கிரயத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த கிரயத்துக்கு காஸ்ட் ஆஃப் த லேண்ட் என்று கொடுத்து அதை வந்து இந்த அறக்கட்டளைக்கு ரிசர்வ் பண்ணோம். அதாவது காப்பு காட்டு விலக்கல் கொடுக்கலண்டா இங்கே வனத்தை, இந்த வன பயன்பாட்டை தவிர வேறு பயன்பாட்டிற்கு இது பயன்படுத்த முடியாது, ஃபாரஸ்ட்க்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆனால் அந்த ரிசர்வேஷன் இல்லாமல் அன்றைக்கி அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க ஜனவரி 4ஆம் தேதி. ஆனால் அந்த ஜியோவில் இருக்கிற இதே இந்த காகிதமில்லத் கல்லூரிக்காக கொடுக்கும்போதே ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் லேண்டை அது ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து யார் இதை கழுத்து போடணும் அந்த ரிசர்வேஷன் அவரே ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. பண்ணும்போது ரிசர்வ் ஆன மாதிரி தான் நம்ம கன்ஸ்ட்ரூ பண்ண வேண்டும், அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அன்றைக்கு இதை சரியாக ஃபாலோ பண்ணல. அவங்க ஜிவி அவர்கள் சொன்ன மாதிரி
அன்றைக்கு பொறுப்பில் இருந்தவர்கள் இது சரியாக ஃபாலோ பண்ணல. அதுக்கப்புறம் அந்த எமர்ஜென்சி இதை ஹேண்ட் ஓவர் பண்ணி 1 மாதத்துக்கு அப்புறம் முன்னாடியே வந்த எமர்ஜென்சி தமிழகத்தில் ஒரு 6 மாதம் தாமதமாக அமல்படுத்தப்பட்டது. கலைஞருடைய ஆட்சி இந்த 30ஆம் தேதி 1976 கலைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இவங்களால் ஒன்றும் ஃபாலோ பண்ண முடியல. அப்போ மிக கடுமையான ஒரு போராட்டத்துக்கு பிறகு ஒரு பில்டிங்கு மட்டும் அப்ரூவல் வாங்குறாங்க. அந்த பில்டிங் தான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அது கூட பத்தலை. இப்போ அது என்ன பண்ணணும்னு ஒரு யோசிக்கும் பொழுது இந்த ஷெட்டுகளை போட்டாங்க பின்னாடி. அப்போ அந்த இருந்த ஒரு 5 செக்ஷன்ஸ்க்கு மட்டும் அப்ரூவல் கிடைத்தது. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வன பாதுகாப்பு சட்டம் 1980 வந்துச்சு. அது ரொம்ப கடுமையான சட்டம். ஆனாலும் அதில் ஒரு விலக்கல் கொடுக்கறதுக்கு ஒரு வழிமுறை இருந்தது. அந்த வழிமுறைகள் அவங்க இங்கே அரசு அனுப்பிக்கிட்டு தான் இருந்தது அதிகாரிகள். அப்பொழுது இங்கே நம்முடைய எம்ஜிஆர் அவர்களுடைய எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி 77 வந்தது. அப்போது கூட இந்த மாநில அளவில் தான் அது டிஎஃப்ஓ கிட்ட அந்த பர்மிஷன் இருந்தது. அவர் அந்த விலக்கல் கொடுத்துருக்கலாம். அந்த நேரத்தில் அவங்க கவனத்துக்கு கொண்டு செல்லாது நிர்வாகத்தினுடைய தவறு அன்றைக்கு இருந்த நிர்வாகம். அந்த அதுக்கப்புறம் பிறகு அந்த கல்லூரி அவங்களும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த விலக்கலுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்ட்டு. நாங்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு கல்லூரி நிர்வாகத்தை எடுக்கும் பொழுது சில பழைய பேப்பர்ஸ் எல்லாம் அங்கே ஒரு அறையிலே அந்த மாதிரி செல்லரித்து கடந்த பேப்பர்களை எல்லாம் அள்ளி கொண்டு பார்க்கும் பொழுது இந்த கவர்கள் கூட பிரிக்கப்படாமல் அந்த நோட்டீஸுகள் எல்லாம் கிடந்து தான் பார்த்தோம். அந்த மாதிரி நிர்வாகம் சீரழிந்து இருந்த அந்த நேரத்தில் அதனால் இவர்கள் ஒரு முறையாக அதை ஃபாலோ பண்ணல. இது இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும். சிலர் கூட இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம், ஒரு நல்ல நேரத்தில் இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஆனால் வரலாறு என்று பதிவாகும் போது செய்யணும். அதுக்கப்புறம் 2000 ஆண்டு இறுதியில் பெரும் போராட்டத்திற்கு பிறகு, சட்ட ரீதியான போராட்டத்திற்கு பிறகு அந்த கல்லூரி நிர்வாகத்தை ஒரு புது குழு எடுத்தது. அதனுடைய முதல் தலைவராக ஜமால் மொய்தீன் பாப்பா அவர்களை தலைவராக கொண்டு அதனுடைய பொதுச் செயலாளராகவும் கல்லூரி தாளாளராகவும் சட்ட ரீதியாக அந்த நேரத்திலே நாம் பொறுப்பேற்று கொண்டோம். அவரை தொடர்ந்து அப்போ நிறுவன உறுப்பினராக இருந்த அட்வொகேட் சாலி அவர்கள், அவங்க அடுத்து 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க அதுக்கு தலைவராக வராங்க. அவங்களும் ஒரு 8 ஆண்டுகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிறகு தலைமை ஹாஜி, அவர் நிறுவன உறுப்பினர் இல்லை, ஆனாலும் நாங்கள் நிர்வாகத்தை எடுத்த பிறகு சேர்த்த உறுப்பினர்கள் இருந்த தலைமை ஹாஜி 6 மாதங்களுக்கு முன் காலமானது உங்களுக்கு தெரியும், சில மாதங்களுக்கு முன்பு. அவங்க தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. அதற்கு பிறகு இப்போ நடந்த இடையில ஒரு 4 மாதங்கள் நம்முடைய பாப்பா அவர்களுடைய மகனார் ஜமால் முகமது சாஹிப், இன்றைக்கு வரல, அவங்க உடல்நிலை சரியில்லை, உதவி தலைவராக இருக்கிறார். அவர்கள் இதனுடைய பொறுப்பு தலைவராக நியமிக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் இறுதியில் இருந்த பொதுக்குழுவில் அந்த காகித மில்லத்துக்கு மட்டுமல்ல, ஈவேரா தந்தை பெரியார் அவர்களுக்கும் மிக நெருக்கமான அந்த ஈரோட்டு முதலாளி குடும்பத்தினுடைய வாரிசு முகமது அலி அவர்கள் கல்லூரி உருவாவதற்கு இவருடைய தந்தையும் இவருடைய மாமும் முதலாளி என்று சொல்வார்கள், அவர்கள் முக்கிய காரணமாகவும் இருந்தார்கள். அவர்களை வாரிசை இப்படி தலைவராக்கி இருக்கிறது. நன்றி.